வணக்கம். இதுவும் அபிமான நிகழ்ச்சி பெண்கள் நேரம் தொகுத்து வாங்கிட்டு இருக்கிறது நான் உங்க லாவண்யா. என்னடா இவ ட்ரெடிஷ்னலா வந்திருக்காளே அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கிற தசராவை இன்னைக்கு நம்ம பெண்கள் நேரம்ல கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லலாம். தசரா அப்படின்னு நம்மளுக்கு ஞாபகம் வர விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹிந்து கலாச்சாரம் தாங்க. ஹிந்து கலாச்சாரத்துல ரொம்பவே ஒரு முக்கியமான பங்கு பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரி 9 நாள் எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா பொம்மையை வச்சு அலங்காரம் பண்றதும் விதவிதமா சமைக்கிறதும் இப்படி பல பிரம்மாண்டங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா புதுசா வேஷம்லாம் போட்டு ரொம்பவே கலர்ஃபுல்லா ஒரு 10 நாள் நம்ம 120 நாள் கொண்டாடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரி தாங்க. இந்து கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான நாள் பெண்கள் நேரம்ல நம்ம விடுவோமா? கண்டிப்பா மாட்டோம். நம்ம கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மால்குடி கவிதாவோட சிக்னேச்சர் ரெஸ்டாரண்ட் சவேரால தாங்க பெண்கள் நேரத்தோட ஸ்பெஷல் எபிசோடு இன்னைக்கு. வாங்க பார்க்கலாம். பெண்கள் நேரம்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் மால்குடி ரெஸ்டாரண்ட் சவேரால தாங்க இருக்கும். நீங்க கண்டிப்பா என் பின்னாடி பார்த்தே தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இங்க நவராத்திரி ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் போய்கிட்டு இருக்கு. செஃப் நவராத்திரிக்கு என்னெல்லாம் ஸ்பெஷலா மெனு வச்சிருக்காங்க, என்னெல்லாம் ஸ்பெஷல் இன்கிரீடியன்ஸ்லாம் இன்னைக்கு ஆட் பண்றாங்க நவராத்திரிக்காக அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பெண்கள் நேரம்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சிக்னேச்சர் மால்குடி ரெஸ்டாரண்ட்ல தாங்க இருக்கும். ஸோ பேர்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்மளுக்கு இருக்க போற செஃப் பாத்தீங்கன்னா செஃப் மால்குடி கவிதா. ஸோ அவங்க நம்மளுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் நவராத்திரி ஸ்பெஷல் குக் பண்ண போறாங்க, என்னெல்லாம் மெனூஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க நவராத்திரி ஸ்பெஷலா, அதுவும் வீட்டுல என்ன வித்தியாசம் இருக்கு, இவங்க என்ன ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கறதுல நிறைய கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருக்கு. அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் செஃப். வணக்கம் லாவண்யா. வணக்கம் ராஜ் டிவி நேயர்களே. நான் உங்க செஃப் மால்குடி கவிதா. எல்லோருக்கும் என்னோட நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஸோ செஃப் நவராத்திரி நீங்களே க்ளூ கொடுத்துட்டீங்க. ஸோ நவராத்திரிக்கு வாட் இஸ் கவிதா ஸ்பெஷல் மெனு? மால்குடி ஸ்பெஷல், கவிதா ஸ்பெஷல்ன்றது எதுவும் கிடையாது. மால்குடி தான் சிக்னேச்சர் மால்குடி. மால்குடியில பாத்தீங்கன்னா ஜெனரலா பாத்தீங்கன்னா நவராத்திரி அப்படின்னீங்கன்னா அந்த 9 டேஸ் வந்துட்டு ஒரு கோலாகலமா செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தெய்வ மங்களகரமான ஒரு நாள். அந்த நாள்ல பாத்தீங்கன்னா முக்கியமா பங்கு வகிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த டால்ஸ் டிஸ்பிளே, அந்த கொலு டிஸ்பிளே வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மால்குடியை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜென்ரலாவே ட்ரெடிஷ்னலுக்கு பெயர் போன ஒரு அவுட்லெட் மால்குடி. ஸோ இந்த அவுட்லெட்ல வந்துட்டு நாங்க எவ்ரி இயர், இது வந்து எங்களுக்கு 16th இயர் செலிப்ரேஷன். இந்த இயர்ல வந்துட்டு நாங்க வந்துட்டு பர்டிகுலரா ஒரு ஃபெஸ்டிவல்லுமே அந்த ட்ரெடிஷ்னலா கொண்டு போகணுன்றதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில கொலு 5 படி வச்சு கொலு வந்து ப்ராப்பரா வந்துட்டு அந்த தசாவதாரத்திலேருந்து அந்த ஒவ்வொரு தீம் பேஸ்டா போயிருக்கும். கார்டன் இருக்கும், அனிமல்ஸ் கார்டனர் இருக்கும், சில்ட்ரன்ஸ் கார்டனர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கார்டனும் வச்சு அழகா செட் பண்ணி நீட்டா தீம் பேஸ்டா கொண்டு போறோம். அது எல்லாரும் வர்றவங்க எல்லாருமே குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு என்ஜாய் பண்றாங்க. அதாவது இந்த காலகட்டங்கள்ல இந்த வந்து ஒரு நம்ம சென்னையில வந்துட்டு ஒரு இவ்வளவு 9 டேஸ் வந்துட்டு அவங்க அந்த கொலுக்கு டைமிங்க்கு இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு டைமிங் கிடையாது. அந்த ட்ரெடிஷனல் போகாம நாங்க வந்து அதை காப்பாத்தி அதை கொண்டு வரும்போது எல்லாருமே ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. எங்களை வந்துட்டு பிரைஸ் பண்ணிட்டு போவாங்க. நாங்க வீட்டுங்கள்ல நாங்க மறந்து போன விஷயங்கள்ல வந்துட்டு நீங்க ஒரு அவுட்லெட்ல அந்த வீட்டுக்குள்ள வர ஒரு ஃபீலோட எங்களை கொண்டு போறீங்க. ஒரு வீட்டுக்கு வந்துட்டு நாங்க விருந்து சாப்பிட்டுட்டு நவராத்திரிக்கு ஒரு சாங் பாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரியே இருந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு போவாங்க. சோ நம்ம செஃப் வந்து மணக்க நம்மளுக்கு என்னெல்லாம் செஞ்சு காட்ட போறாங்க நவராத்திரி ஸ்பெஷலுக்கு அப்படின்னு இருக்காங்க. சோ இதை எப்படி அவங்க மணக்க சமைக்கிறாங்க அப்படிங்கறத அடுத்த பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொத்தம்பீரி பாக்ரி. கொத்தம்பீரி பாக்ரின்றது வந்துட்டு ஒரு கர்நாடகா டிஷ். இது இந்த பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம். நாமளும் இங்கேயும் பண்றது உண்டுதான். பட் அதை வந்து நம்ம இப்படி ரெகுலரா பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கி பாக்ரி, அதுல வெரைட்டி ஆஃப் பாக்ரி எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரெகுலரா இருக்கும். அவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் செக்மெண்ட்ல ரொம்ப ஒரு பாத்தீங்கன்னா வீக்லி 2 days 3 days கம்பல்சரி அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஆக்கி பாக்ரியில வந்துட்டு நம்ம வந்து ஒரு கொத்தமல்லி பிளேவர்ல ஒண்ணு பண்ண போறோம். இதுதான் கொத்தமல்லி பாக்ரி. முதல்ல என்ன பண்றீங்க, கொத்தமல்லின்றது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம கொரியாண்டர் லீஃப், நம்ம கொத்தமல்லி தழையை தான் வந்துட்டு அது கொத்தமல்லி சோப்புன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஃபைன் சாப் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்துட்டு ராவா வந்துட்டு ஒரு கிரீன் சில்லி, ஒரே ஒரு நம்பர் கிரீன் சில்லி சேர்த்து அதை வந்துட்டு ராவாவே வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில. அது தனியா எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல கொஞ்சம் இடியாப்பம் மாவு மாதிரி மாவு, நம்ம பச்சரிசி மாவோ இல்ல வந்துட்டு ஊற வச்சு அரைச்ச மாவோ இல்ல வந்துட்டு அப்படியே தனியாவே விற்கிற ரைஸ் ஃபிளாரோ அதை மாதிரி ஏதாவது வாங்கிக்கோங்க. அந்த ரைஸ் ஃபிளார்ல வந்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டையும் அதில் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரை பேன்ல வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு,
கொஞ்சம் ரோஸ்டட் பீனட்டு, அதாவது நம்ம நிலக்கடலை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது க்ரஷ் பண்ண நிலக்கடலை, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் எல்ஜி பவுடர், பெருங்காய பவுடர் போட்டு, கருவேப்பிலை போட்டு, அந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, நம்ம அடைக்கு எப்படி நம்ம வதக்குவோம் அதே மாதிரி வதக்கிட்டு, அந்த வதக்கினதை வந்துட்டு இந்த மாவில் கொட்டி சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒன்றா வந்துட்டு தண்ணி, போதுமான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து அதை வந்து நல்லா தட்டுற பதத்துக்கு வந்துட்டு அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு, அப்புறம் தனியாக ஒரு தோசைக்கல்லோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரை பேனோ வச்சு அதை வந்து ஃப்ளாட்டாக தட்டி, சப்பாத்தி மாதிரி ரொட்டி மாதிரி தட்டி அதை வந்து அதில் சுட்டு எடுக்கணும். எடுக்கும்போது கொஞ்சம் நெய் விட்டு அதை எடுத்திங்கன்னா ரொம்ப கொத்தமல்லியும் அந்த நெய்யும் சேர்க்கும்போது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருமே, எல்லா தரப்பு மக்களுமே வந்துட்டு எளிதில் வந்து அதை சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ். அதை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல இதை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாயிடும். எப்பயுமே நம்ம சமைக்கும் போது எதை வந்துட்டு முன்னாடி பண்ணலாம், எதை பின்னாடி பண்ணலாம் முன்னாடியே மைண்டில் பண்ணிக்கிட்டிங்கன்னா சமையல் நேரம்ன்றது ரொம்ப குறைச்சி காணப்படும். அந்த டைமை வந்துட்டு நீங்கள் மினிமைஸ் பண்ணலாம். வேஸ்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு எண்ணெய் ஃப்ரை பேன் சூடாயிடுச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறீங்க. இந்த தாளிப்புக்காக அந்த எண்ணெய் பயன்படுத்துகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம அதில் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அந்த நிலக்கடலையெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம சேர்க்கலாம். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எள்ளு, வெள்ளை எள்ளு சேர்த்து பண்ணலாம். கருப்பு எள்ளு விருப்பப்படுறவங்க கருப்பு எள்ளு சேர்த்து பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சில நட்ஸு, சில பேர் கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னீங்கன்னா நட்ஸு கூட நம்ம குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து சாப்பிடாம அவாய்ட் பண்ணுறாங்க. எது ஹெல்த்தியாக இருக்குமோ அதை சாப்பிடாம எப்படி அவாய்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம வந்து இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாமலே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்கலன்னா கூட அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கடுகு போட்டோம், உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம், வெள்ளை எள்ளு வந்து போட்டிருக்கோம், கொஞ்சம் க்ரஷ் பண்ண வந்து நிலக்கடலை போட்டிருக்கோம், கருவேப்பிலை, பொடியா நறுக்குன இஞ்சி, நறுக்குன பச்சை மிளகா, ஃபினிஷிங்கில் கொஞ்சம் ஜீரகம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதை வதக்கிக்கிட்டு இந்த கலர், இந்த பருப்புலாம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியனை வந்து சேர்க்கலாம். இப்போ வந்துட்டு அந்த நிலக்கடலையெல்லாம், எள்ளு, நிலக்கடலை எல்லாம் கலந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை வந்து இதில் போட போகிறோம். வெங்காயம் இதில் சேர்த்துருக்கோம். ஆனியன் போட்டிருக்கோம். ஆனியன் வதங்கி இருக்குது. ஆனியன் வந்து உங்களுக்கு டீப்பாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா திருப்பி நம்ம தவாவில் போயிட்டு பேன் ஃப்ரை பண்ண தான் போகிறோம். அதனால் ஆனியன் போட்டு லைட்டாக சாத்தே பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு இப்போ வந்துட்டு இதை நல்லா வதக்கி வச்சுருக்கிறோம். ஆனியன் வந்து டீப்பாக ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக சாத்தே பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ வந்துட்டு மாவு வந்து நம்ம எப்படி ஆக்கி அந்த கொத்தம்பீரி பாகரிக்கு வந்துட்டு எப்படி மாவு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வதக்கினதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறீங்க. அந்த பவுலில் வந்துட்டு நம்ம ரைஸ் ஃப்ளார் இருக்கு இல்லைங்களா, ரைஸ் ஃப்ளார் போட்டுக்கிறீங்க. அரிசி மாவை போட்டுட்டு அதில் வந்து நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த மசாலாலாம் அதில் போடுறோம். ஆனியன், இந்த நட்ஸு, கொத்தமல்லி, எள்ளு எல்லாத்தையும் அதில் போடுறோம். போட்டதுக்கப்புறம் இதில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு போடுறோம். நம்ம பச்சை மிளகா சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை வந்து கொரியாண்டர் ஃப்ளேவருக்காக அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை வந்து அதில் போடுறோம். தேவையான அளவு சப்பாத்திக்கு எப்படி நீங்கள் மாவை பிசைவீங்களோ அதே மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு
இதை எடுத்து அடை தட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப மாவு வந்து டைட்டாக இருக்க வேண்டாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு தண்ணி அதில் ஆட் ஆன் பண்ணி மாவை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தட்டுறதுக்கு. இது தட்டுற கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஒரு டம்ப்ளிங்ஸ் மாதிரி எடுத்துட்டு ஒரு பனானா லீஃப்லேயோ இல்லை ஒரு ஒட்டாத ஒரு அதாவது ஒரு ஷீட்லேயோ வந்துட்டு கொஞ்சம் ஆயில் விட்டு ஆயிலை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இலையில போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஒட்டாது. அது ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் தின்னாக வந்துட்டு அதில் வந்து தட்ட வேண்டியதுதான். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸுக்கு வந்துட்டு நீங்கள் அதை தட்டிக்கலாம். அடை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒரு லீஃப் போட்டு நீட்டாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு தோசைக்கல்லோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரை பேனோ ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம இதை வந்து போட்டு சுட்டு எடுக்க போகிறோம். சுட்டு எடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு அந்த கொத்தமல்லி பாக்ரி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அதை எப்படி சுட்டு எடுக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போடுறவங்க எண்ணெய் போடலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும் அப்படின்றவங்க கொஞ்சம் கீ போட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியும் அந்த கீயும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். அந்த இலையில வச்சுக்கிறத எடுத்து அப்படியே நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணல விடுறீங்க. ஒரு செகண்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு வந்துட்டு இந்த பனானா லீஃப் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக அப்படியே வந்துடும். உங்களுக்கு அதில் ஹீட்டில் வந்துட்டு அதை அப்படியே சுட்டுட்டு லீஃப்லேருந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு பிரிஞ்சிடும். இப்போ வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். எல்லா பக்கமும் நீங்கள் அந்த ஃப்ரை பண்ண படிங்க. நடுவில் மட்டும் ஹீட்டு இருக்கும் உங்களுக்கு. அது அந்த பேனை கொஞ்சம் மூவ் பண்ணிங்க அப்படின்னா 4 பக்கமும் வந்துட்டு உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் ஈவனாக வந்துடும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏற்கனவே நம்ம கீழே கொஞ்சம் கீ போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம டர்ன் பண்ணி போடுவோம் இல்லைங்களா, அதனால் மேலே கொஞ்சோண்டு லைட்டாக கீ ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து அது டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அதை டர்ன் பண்ணி போட வேண்டியதான். டர்ன் பண்ணி 2 பக்கமும் டர்ன் பண்ணி நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் அந்த ரொட்டியை வந்துட்டு அந்த கொத்தமல்லி பாக்கரியை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நமக்கு என்ன கோகனட் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சட்னி இல்லாமல் இதை வந்து அப்படியே கூட ராவா கூட நீங்கள் சாப்பிட்லாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்பைசி வேணும்னாங்கன்னா அவங்க ஸ்பைசி சட்னி எதனாச்சும் வச்சு சாப்பிட்லாம். இல்லை அந்த எர்ரக்காரம் சொல்லுவாங்க, நல்ல ஸ்பைசியாக இருக்கும். கார்லிக் ஃப்ளேவரில் ஒரு சட்னி அதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட இது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாருமே அவாய்ட் பண்ணுவாங்க. இதை வந்துட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேர் நீங்கள் குழம்புல போட்டால் கூட அந்த கொத்தமல்லி எடுத்து ஒதுக்கி வச்சுட்டுலாம் சாப்பிடுவாங்க. இப்போ அவங்க எங்கேருந்து ஒதுக்கி வைப்பாங்க, நம்ம அதுக்கு வாய்ப்பு கொடுக்காம அரைச்சி போட்டோம்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி 2 பக்கமும் டர்ன் பண்ணி போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை வந்து எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்றத அதையும் ஒரு அழகாக நம்ம பண்ணோன்னா டெஃபினட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இமீடியட்டாக நீங்கள் அதை ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்த கொத்தமல்லி ரொட்டி பாக்கரி ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிலக்கடலாம் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். ஏற்கனவே நம்ம ஆயிலில் ரோஸ்ட் பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் நல்லா அந்த ஆனியன்லாம் ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். ரொம்ப டேஸ்டான அட்ராக்ஷனான அந்த கொத்தமல்லி பாக்கரி இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நாம் வந்துட்டு ஒரு பிளேட்டில் சின்னதாக ஏதாவது இருக்கிற கேரட் பசங்களுக்கு பிடிச்சதை அந்த மாதிரி வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த கொத்தமல்லியை வச்சு கூட வந்து ஒரு கோகனட் சட்னியோ இல்லை ஒரு ஸ்பைசி சட்னியோ நீங்கள் கொடுத்து பாருங்களேன். அவங்க உங்களை வந்துட்டு திருப்பி டெய்லி தொந்தரவு பண்ணுவாங்க. கண்டிப்பாக தொந்தரவு பண்ணுவாங்க. தொந்தரவு பண்ணுவாங்கிறதுக்காக சமைக்காமல் இருந்துடாதீங்க. சமைச்சு பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம பெண்கள் நேரம்ல இப்போ சிக்னேச்சர் மால்குடி ரெஸ்டாரண்ட்க்கு வந்தாச்சு. நவராத்திரி செலிப்ரேஷனா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இங்க ஒரு கியூட் லிட்டில் ஃபேமிலி வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நவராத்திரி ஃபெஸ்டிவல். ஸோ அவங்க கிட்ட போய் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை கேட்கலாம். Hello sir. Hi. It's fantastic meeting you. Introduce your family. This is my wife Kavita and this is my daughter Arna. Hello. And yourself? And I'm Vinny. Nice.
So, sir, so experiencing a festival like this at a hotel, it's great. So, how are you feeling? Top of the world is wonderful because this Golu has such a deep meaning and it goes back years and years together, and it's a wonderful way to come to the hotel. Because today life has become so corporate that we're not able to keep all this Golu at home. So, when you come to a hotel like this and you're experiencing such a traditional feel, how are you feeling? How is the tradition still away? Yeah, the best way to catch up with tradition is we have a fantastic meal here, and at the same time we also take the blessings of God. I think it's the best combination anybody could ask for. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க ட்ரெடிஷன், அதுக்கப்புறம் சாப்பாடு தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனால. ஹவ் ஆர் யூ என்ஜாயிங் புரட்சவேரா? It's a great ambience. My daughter is enjoying the most because she's learning a lot about culture. So you hardly get chance nowadays to learn about the culture and cultural heritage, right? Yeah. So how is she feeling? She is absolutely elated. She was running all around. She was talking about Golus and she was describing them in detail. Probably they are doing in school also. So it's a great reinforcement for her. நவராத்திரி அப்படின்னாலே நவரசமும் கலந்து இருக்கிற ஒரு ராத்திரி தாங்க தினம். இந்த 9 days வந்துட்டு அதை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுற விதம் வந்து சொல்லி மாளாது. எல்லாரையும் வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு பாட வச்சு அவங்களுக்கு வந்துட்டு சுண்டல் பிரசாதம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பாடி போகும்போது அவங்களுக்கு கொடுத்து அனுப்பி ரொம்ப கோலாகலமாக இருக்கும். கர்நாடக மாநிலமே பார்த்திங்கன்னா களைகட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கர்நாடக மாநிலத்தில் வந்துட்டு நிறைய ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்லாம் இருக்குது. அதில் நம்ம ஒரு சில டிஷ்ஷஸ் பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷல் ஒரு அடை அவியல் வெல்லம் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம வந்துட்டு அடைக்கு அரைச்சி வச்சுருக்கிற மாவு, ஊற வச்சு அரைச்சி இதில் வந்துட்டு தாளிப்பு போட்டு வெங்காயம்லாம் போட்டிருக்கோம். இது ராவாவும் போடலாம், ஏன்னா நம்ம பேனில் கிரில் பண்ணுறதுனால அப்பயே ஃப்ரை ஆகிடும். இல்லை வந்துட்டு வதக்கி போடுறதுனால போடலாம். இது கூட காய்கறி கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு போடலாம். சின்ன சின்ன அடையாக வந்து நம்ம ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்துட்டு ரொம்ப பிட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெருசாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய மெயின் கோர்ஸ் டிஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி காக்டெயிலாக அடை ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நவராத்திரி அப்படின்னாலே சுண்டல் வந்துட்டு நிறையா பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம். அதாவது நாங்கள் வந்துட்டு நவராத்திரிக்கு வந்துட்டு தாலி வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னா வெஜிடேரியன் தாலி வந்துட்டு ஒரு 9 வெரைட்டி ஆஃப் மெயின் கோர்ஸ் மீல். அந்த ஒரு 9 வெரைட்டி ஆஃப் மீலை வந்துட்டு அதில் வந்து லஞ்ச்லேயும் சரி டின்னர்லேயும் சரி போத் 2 செஷன்லுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தாலி வந்து அவைலபிள். இந்த தாலியில் வந்து இந்த 4 மாநிலங்களுடைய பிரசித்தி பெற்ற உணவு வகைகள், குறிப்பாக வெஜிடேரியனில் இந்த நவராத்திரி டைமிங்கில் நம்ம பண்ணக்கூடிய டிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு அதில் வந்து உள்ளடங்கியிருக்கும். ரொம்ப எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறது தாலி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அதிலே சூப்பு ஸ்டார்டர்லேருந்து மெயின் கோர்ஸ்லேருந்து வந்துட்டு எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டெசர்ட்டில் டெய்லி 9 daysக்கு வந்துட்டு வி ஆர் ப்ரொவைடிங் 9 வெரைட்டி ஆஃப் பாயாசம், 9 வெரைட்டி ஆஃப் சுண்டல், இந்த மாதிரி மெயின் 9 வெரைட்டி ஆஃப் வெரைட்டி ரைஸ். ஒரு நாளும் ஒரு விதமான வெரைட்டி ரைஸு, சுண்டல், ஸ்டார்டர்ஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வரும். சுண்டல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து கொண்டக்கடலையில் வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை இந்த மாதிரி இருக்கும். நாங்கள் வந்துட்டு எல்லா பீனுமே பயன்படுத்திருக்கோம். ரெட் பீனு, பிளாக் ஐடு பீனு, ஸ்ப்ரவுட்டட் பீனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, கார்ன் கெனல் சுண்டல், இந்த மாதிரி ஒரு விதமான சுண்டலுமே பார்த்திங்கன்னா க்ரீன் மூங் தால், ஹோல் க்ரீன் மூங் தாலில் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஹெல்த்தியான நிறைய வெரைட்டி ஆஃப் சுண்டல் வந்துட்டு எவ்ரிடே போத் லஞ்சு டின்னரில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வர்றவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷுமே கூட அது. இந்த அடை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்காம்ப்ளிமெண்ட் வந்து ஒரு அவியல் வச்சு சாப்பிடலாம். அவியல் வெல்லம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அவியல் வந்து முன்னாடியே உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கு. இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த அவியலை வந்துட்டு நம்ம அடை கூட எடுத்து சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவல் இங்கே சவேரால செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்கலாம்.
Hello, sir. Hello. It's fantastic meeting you. So, how are you experiencing it? முதல்ல உங்களை பத்தி ஃபேமிலில இன்ட்ரோ듀ce பண்ணீங்க. எங்க இருந்து வரீங்க? சரி. என் பேரு தம்பு. This is my wife Sunita. Hello. This is my daughter Sneha. Hi, Sneha. This is my in-laws. They are celebrating their 50th wedding anniversary today. Another we thought we'll take them to a good restaurant. Another inge vandom inike. LA la வந்து it's very different. Romba the culture is very different. Inge வந்து we wanted to enjoy the actual true authentic Indian Chennai culture. So, how are you feeling? In Los Angeles, it's totally different. So, how are you feeling? Well, I really like the festival because all the little dolls and it's so pretty and with all the music and everything, and it feels really cool. You feel great? Yeah. So, you want to stay back for this culture? Yeah. Nice. So, auntie, you're all the way been here. So, hometown ku thirupi vandirkeenga. So, anga irundha culture vera, inga irukra culture vera. So, how are you experiencing it? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப டிஃப்ரெண்டாவும் இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரதுனால. ஆனா இந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு எப்போதுமே ரொம்ப ஃபேவரட் தான். ஸோ இங்க அதே மாதிரி டெக்கோர்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அந்த மியூசிக், அந்த ஆத்தென்டிக் அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அது உள்ள வந்த உடனே அந்த கோலு எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப திருப்தியா இருக்குல்ல? ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏன்னா அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா they are highly westernized. நம்ம ஊர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் வரும்போது கோலுலாம் வச்சிருக்கும்போது ஒரு ஹோம்லி ஃபீலிங். ஆமா. சோ ரொம்ப நல்லா இருக்கு. திருப்பி ஊருக்கு போக மனசு இருக்கா இல்லையா? இல்ல, அது எப்போதுமே இருக்காது. நம்ம ஊருக்கு வந்தாச்சுன்னா அடுத்த ஊருக்குலாம் போகவே முடியாது இல்லையா? ரொம்ப கஷ்டம் தான். ரொம்ப சந்தோஷம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க வீட்ல நவராத்திரிக்கு என்ன ஸ்பெஷலா சமைக்கலாம் அப்படிங்கறத நம்ம செஃப் பண்ணி காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஈஸியா இருந்தது எல்லா மெனுவுமே. வீட்ல வந்து ரொம்ப ஸ்பெஷலா நீங்க வந்து செஞ்சு கொடுக்கலாம் உங்க வீட்டாளர்களுக்கு. நீங்க எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியோடு வேற ஒரு டிஃப்ரெண்டான ஆம்பியன்ஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, take care. லாவண்யா.